இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சின்ன மருமகள் சீரியலில் இந்த தமிழ் செல்வியும் பாவம் அவங்களும் படிக்கணும்னு சொல்லி பார்க்குறாங்க. இந்த கதையில் யாரும் கேட்குற மாதிரியும் தெரியல. இல்லை அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செல்லப்பாண்டி குடிகாரராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பொண்ணுக்கு எதுக்கு படிப்பு அப்படின்னு தான் யோசிக்கிறார். இதில் வேறு நம்ம பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்திருக்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்தா லாஸ்ட் ஒரு 3 வருஷமோ 5 வருஷத்துக்கே பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 1800 பேருக்கு சின்ன வயசுலேயே குழந்தையே பிறந்திருக்குங்கிறாங்க 18 வயசுக்குள்ளேயே. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடியே கல்யாணத்தெல்லாம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஊரில் படிப்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியும். நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருந்தாலும் கூட அங்கங்கே இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய அங்கங்கே பரவலாக நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதும் தெரியுது. அதை பேஸ் பண்ணி தான் அந்த கதையும் ஆரம்பிக்குது. ஆனால் நான் தெளிவாக 10-15 ரூபா கீழே போட்டுறாங்க. நாங்கள் இந்த மாதிரி குழந்தை திருமணத்தெல்லாம் ஊக்குவிக்கிறது இல்லை, அந்த தீமைகள்லாம் நாங்கள் இது பண்ண போகிறதில்ல, கதையில் அதை மாற்ற தான் போகிறோம், கவலைப்படாதீங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி சம்பவங்கள்லாம் இனிமேல் தான் நடக்க போகுது. இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஒரு லெட்டர் எழுதி அனுப்பி அதை அவர் படித்தா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுபதிக்கு லெட்டர் அனுப்பியிருக்காங்க தமிழ்ச்செல்வி தன் தங்கச்சி மூலமாக. ஆனால் தனச்செல்வி கொடுக்குற லெட்டரை படிக்க முடியாது அவரால். அவர் என்ன பண்ண போகிறாரு, அந்த நகையை கொண்டு போய் அந்த லெட்டரை வேறு யாராச்சும் வில்லன் வில்லிகள் குரூப்பிட்ட கொடுக்க அவங்கெல்லாம் அந்த ஈஸ்வரியோ இல்லை சித்ராவோ யாரோ ஒருத்தங்க படித்து அதை கிழித்து தூக்கி தான் போட போகிறாங்க. ஸோ கடைசி வரைக்கும் இல்லை பொய்யான விஷயங்களை சொல்ல போகிறாங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் அந்த பொண்ணு சொல்லியிருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் வேறு வழி இல்லாமல் இப்போ கல்யாணத்துக்கு அவரும் ஒத்துக்க போகிறாரு. இவங்களுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்க போகுது, என்னடா அது அவங்க வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்கள்ட்ட சொன்னோம், இதில் அவருக்கே லெட்டர் அனுப்பணும், இவ்வளோத்துக்கும் பிறகும் கூட நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிறதுல தான் டெஸ்பரேட் ஆகி இந்த வாரம் ஹை வோல்டேஜான முக்கியமான விஷயமான அவங்க நேரடியாக கால் பண்ணி போலீஸுக்கு நான் தமிழ்ச்செல்வி பேசுகிறேன்னு அவங்க பேரையே சொல்லி நான் மைனர், எனக்கு படிக்கணும், எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்க, எனக்கு கல்யாணத்தை பண்ணுறதுல விருப்பம் இல்லைங்கிறத சொல்ல போகிறாங்க. ஸோ இதுக்கு பிறகு கல்யாணமும் நிற்க போகுது. நின்னதுக்கு பிறகு இவங்க தான் அதை சொன்னாங்கன்னு தெரிய வந்தால் இன்னொரு பெரிய பூகம்பம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு கொடுத்த பணமும் நகைகளில் ஒரு மேஜர் செட் ஆஃப் நகை, ஒரு 3-4 நெக்லஸை சித்ரா வேறு தூக்கிடுறாங்க. ஸோ அவங்க தூக்கினது வேறு வெளில தெரியாது. ஆனால் இவங்களுக்கு வந்ததே இவ்வளோ தான், அப்போ நீ தான் நகையை தேடி வச்சிட்டேன்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி மேலே திருட்டு பழியும் விட போகுது. ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஒன்று மாற்றி வரப்போகுது. இதில் இப்போ சேதுபதிக்கு விஷயமே தெரிஞ்சால் கூட அப்போ நம்ம மனசு விருப்பம் இல்லாத ஒரு பொண்ணை தான் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிட்டோமா அப்படின்னு நினைக்க போகிறாரு. இன்னமும் அவருக்கு படிப்பு 18 வயசு ஆயிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கூட தெரியாத மாதிரி ஒரு தற்கொலையாக தான் அவர் காமிக்கிறாங்க. போக போக தான் அவருக்கு அது புரிஞ்சு எப்படி மாற போகிறாருங்கிறதையும் பார்க்கணும். கூடவே பார்த்திங்க அப்படின்னா இந்த கதையில் இதுக்கப்புறம் வரப்போகிற திருப்பங்கள் என்ன, இந்த கல்யாணம் நின்னதுக்கப்புறம் நடக்க போகிற சம்பவங்கள்லாம் என்னென்ன மாதிரி சம்பவங்கள் நடக்க போகுது, ராஜாங்க ஜெயிலில் இருக்க அவர் வெளில வரதுக்குள்ளே இங்கே என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரப்போகுதுங்கிறத பார்க்கணும். இதில் இந்த போஸுடைய கதை என்னவாக இருக்கும், போஸ் தான் மெயின் வில்லன்னு தெரியுது, அவர் என்ன பண்ண போகிறாருங்கிறதும் ஒரு பக்கம் இருக்குது. ஸோ ஓவராலாக நீங்கள் இந்த கதை இப்போ எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க, அதில் என்னென்ன விஷயங்கள் ஒத்து வரல, இப்போதைக்கு சின்ன மருமகள் சீரியலை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா